Hello friends, welcome back to my channel Anna Pathiram. இது working with a short cooking vlog number 4. இன்னைக்கு ஒரு யூசுவலான working day தான். ஸோ இன்னைக்கு சமையல் எக்ஸாக்ட்லி 6:35க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் என்னுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா. இதுக்கு ட்ரை ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர் 3 சேர்த்து பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஓவர் நைட் ஊற வச்சிருக்கிற இந்த சன்னா இதுல சேர்த்துக்கலாம். இது நல்லா ஊறினாதான் நல்லா சாஃப்டா குக் ஆகும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நல்லா சுடுதண்ணி சேர்த்துட்டு இதை ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய சன்னா கிரேவி ரெடி ஆயிரும். அடுத்தது சப்பாத்தி செய்ய போறேன். சப்பாத்தி மாவு பாத்தீங்கன்னா நைட்டே நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் இந்த வேலையை பார்த்தோம்னா நமக்கு நிறைய டைம் எடுக்கும். இட்ஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். அதுக்காக நைட்டே ரெடி பண்ணி சப்பாத்தி எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் செப்பரேட்டா எல்லா சப்பாத்தியும் குட்டி குட்டி பால்ஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு எல்லாத்தையும் ஒரு செப்பரேட்டா ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிருவோம். இது ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா சப்பாத்தி மாவு எல்லா சப்பாத்திக்கு நடுவுலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இடத்த கம்ப்ளீட்டா தொடச்சி விட்டுருவேன். அதுக்கப்புறமா தான் நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ 2 பர்னர்ல 2 தவா வச்சுட்டு சப்பாத்தியை மாத்தி மாத்தி சுட்டு எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி பண்ணும் போது ரொம்ப டைம் ஆகாது, ரொம்ப குவிக்கா முடிஞ்சிடும். பாத்தீங்களா, எல்லா சப்பாத்தியும் ரொம்ப குவிக்கா செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்தது நம்மளோட சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுல நல்ல காய்ச்சின பால் இதுல சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஆற வைக்க போறேன். இது ஆறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸ்ல இது நல்லா ஆறிடும். பாருங்க, மீன்வாயில் நம்மளோட சன்னா மசாலா சப்பாத்தி எல்லாம் ரெடி ஆயிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சதுக்கு அப்புறமா அதுல தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, எக்ஸாக்ட்லி 50 மினிட்ஸ்க்குள்ளார சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பட் லஞ்ச் லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணணும் பாத்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்படி எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது ஆகும். ஏன் அப்படின்னா நான் இந்த டப்பால சப்பாத்தி, கிரேவி, தயிர் சாதம் எல்லாம் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது அப்படியே ஓபன் பண்ணி வச்சிருவேன். அப்பதான் நல்லா ஆறும். இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் இதை பேக் பண்ணணும். அப்படி நம்ம சூடோட பேக் பண்ணோம்னா மதியானம் ஃபுட் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி தோணாது. ஸோ அதனால கொஞ்சம் ஆற வச்சுட்டு பேக் பண்ணலாம். இப்போ பாருங்க, எக்ஸாக்டா 1 ஹவர்ல சமையல் முடிச்சாச்சு.